அதிமுகவுக்கு நாளுக்கு நாள் பெருகும் மாற்றுக் கட்சியினரின் ஆதரவு. சேலம் மாவட்டம் மேச்சேரியை சேர்ந்த திமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சென்னை தண்டையார்பேட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவு. பொங்கல் பண்டிகையை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. மக்கள் அனைவரும் உடல் நலத்தையும் மகிழ்ச்சியையும் என்றும் குறையாத அன்பையும் பெற்று வளமோடும் நலமோடும் இன்புற்று வாழ வேண்டும் என வாழ்த்து செய்தி. புதிதாக திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போதிய அளவு பேருந்துகள் இல்லாததால் பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட மக்கள் கடும் அவதி. எந்தவித திட்டமிடலும் இல்லாமல் சுய லாபத்திற்காகவும் விளம்பரம் தேடிக்கொள்வதற்காகவும் பேருந்து முனையத்தை மாற்றியுள்ளதாக விடிய அரசு மீது மக்கள் கடும் பாய்ச்சல். பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்ல கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போதிய அளவில் பேருந்து வசதி இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதி. பேருந்துகள் தொடர்பாக போதிய அறிவிப்பு இல்லாததால் அங்கும் இங்குமாக அலைக்கழிக்கப்பட்ட பயணிகள். சொந்த ஊருக்கு கடலூருக்கு போகிறவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம், ஒரு பஸ்ஸும் கிடைக்கல. மேபி ஒரு 1.5 hour இருக்கும். ஒரு 5:30லேருந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம். எங்களுக்கு இது வரைக்கும் வந்து பஸ்ஸும் இல்லை. கேட்டாலும் இந்த வருங்க இங்கே டிராஃபிக்காக இருக்குது அங்கே டிராஃபிக்காக இருக்குன்றாங்களே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்று இது வரைக்கும் ஒன்றுமே பஸ்ஸே வரலைங்க. நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hours ஆகுது. இன்னும் கும்பகோணத்துக்கு பஸ் இல்லை. சில பேர் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது. கும்பகோணம் பஸ் இங்கே தான் நிற்கும் அங்கே தான் நிற்கணும்னு சொல்கிறது இல்லை. ஸோ இவர் என் ஃப்ரெண்டு, இவர் வந்துட்டு கடலூர் வழியாக போகணும். கடலூருக்கும் பஸ் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்தமாரி பொங்கல் டயத்தில் பஸ் எல்லாம் ரிசர்வேஷன் சொல்கிறாங்க. ஸோ ரிசர்வ் பண்ணால் நாங்கள் எங்களுக்கு மேலே நாங்கள் எப்படி போகிறது? சாதாரண வேலை இருக்குது, நாங்கள் எப்படி போகிறது? சென்னை கோயம்பேட்டில் வழித்தடம் தெரியாத ஓட்டுநரை கட்டாயப்படுத்தி பேருந்தை இயக்குமாறு நிர்பந்தித்த விடிய அரசின் அதிகாரியால் பரபரப்பு. பயணிகள் நலனில் துளியும் அக்கறை இல்லாமல் நிர்வாக திறனின்றி ஆட்சி நடத்தும் விடிய அதிமுக அரசு விரைவில் வீழும் என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. இங்கே அழகாக தானே போயிட்டு இருந்தது சிஸ்டத்தை முதல்ல மாற்றினது அவங்க தப்பு. ஒரு கரெக்டான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனே கிடையாது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள். விடிய அரசு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் தாம்பரம் பெருங்களத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள். தாம்பரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் சங்கிலியால் கட்டப்பட்ட டம்ளரில் தண்ணீர் குடிக்க படாத பாடுபட்ட தலைமை செயலாளர். கடமைக்கு வேலை செய்த அதிகாரிகளால் மக்கள் படும் இன்னல்களை நினைத்து கடுகடுத்த முகத்துடன் கடந்து சென்றார். தர்மபுரியில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு போதிய அளவு பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் பல மணி நேரமாக காத்திருந்த அவலம். நீலகிரியில் இருந்து இயக்கப்படும் அரசு விரைவு பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார். போக்குவரத்து துறையிடம் பலமுறை புகார் அளித்தும் கண்டுகொள்ளாமல் கபட நாடகமாடுவதாக குற்றச்சாட்டு.
வாலாஜாபேட்டை அருகே பிரேக் பிடிக்காததால் பொங்கல் பண்டிகை சிறப்பு பேருந்து அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளான அவலம். தகுதியில்லா பேருந்துகளை வலுக்கட்டாயமாக இயக்க செய்து மக்களின் உயிரை விடிய அரசு பணயம் வைப்பதாக குற்றச்சாட்டு. பழனி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் பக்தர்கள் இடையே கைகலப்பு. பேருந்து பணிமனைக்கு செல்வது தெரியாமல் ஏறிய பயணிகளை ஓட்டுநர் தரக்குறைவாக பேசி தாக்கியதால் பரபரப்பு. அதிகார மமதையில் அமைச்சர் கீதா ஜீவன் எல்லோரையும் தரக்குறைவாக மரியாதை இல்லாமல் பேசுவதாக கூறி தூத்துக்குடி 39வது வார்டு திமுக வட்ட செயலாளர் ராஜினாமா. திராவிட மாடல் ஆட்சி நடத்துவதாக மார்த்தட்டி கொள்ளும் ஸ்டாலினின் கண்ணுக்கு இதெல்லாம் தெரியவில்லையா என அறிவாலயத்தின் அடிமட்ட உறுப்பினர்களே புலம்பல். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த 50 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். முன் அறிவிப்பு இல்லாமல் கண்மாயில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டதே இந்த அவல நிலைக்கு காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் விரிசல்களுடன் ஆபத்தான நிலையில் அங்கன்வாடி கழிவறை கட்டிடம். அசம்பாவிதம் ஏற்படும் முன் உடனடியாக சிதலமடைந்த கட்டிடத்தை சரி செய்யுமாறு விடியா ஆட்சிக்கு பெற்றோர்கள் கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் மகளுக்கு பதிலாக ரேஷன் கடை விற்பனையாளராக திமுக பிரமுகர் பணியாற்றிய அவலம். திமுகவினருக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து பரிசு பொருட்கள் வழங்கியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சரமாரியாக கேள்விகளை எழுப்பி வாக்குவாதம். நாகர்கோவில் திமுக மாநகராட்சி மேயரை கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி கவுன்சிலரே கார் ஏற்றிக் கொள்ள முயன்றதால் பரபரப்பு. திமுக உடனான காங்கிரசின் உறவு இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளதாக பொதுமக்கள் கருத்து. திருவண்ணாமலையில் அமைச்சர் ஏவாவேலு பங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக 200 ரூபாய் வாங்க முண்டியடித்து கொண்ட உடன்பிறப்புகள். பகுத்தறிவை வளர்க்கும் லட்சணம் இதுதானா முதல்வரே என ஸ்டாலினை நோக்கி பொதுமக்கள் சரமாரி கேள்வி. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே அரசு மதுபான கடையில் வாங்கிய பீர் பாட்டிலில் பள்ளி கிடந்ததால் பரபரப்பு. அலட்சியமாக பதிலளித்த டாஸ்மாக் கடை ஊழியர்களுடன் மதுப்பிரியர்கள் வாக்குவாதம் செய்து கடைக்கு பூட்டு போட்டதால் பதற்றம். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் விளம்பர மாடல் அரசின் அமைச்சர் திறந்து வைத்த சர்க்கரை ஆலையில் அறவை நடைபெறாததால் சிரமத்திற்குள்ளான விவசாயிகள். கரும்பு லோடுகளை வெளியில் எடுத்துச் செல்லவும் அதிகாரிகள் அனுமதி தராமல் தடுத்து நிறுத்தியதால் கடும் வாக்குவாதம். தமிழகம் முழுவதும் பூக்களின் விலை கடுமையாக உயர்வு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தகவல். சமூக வலைதளங்களில் பெண்களின் செல்போன் எண்களை விற்பனை செய்வதாக மோசடியில் ஈடுபடும் கும்பல். பெண்கள் நடத்தும் அழகு நிலையம், தையலகத்தின் கடைகளில் தொடர்புக்காக போடப்படும் எண்களையும் விற்கும் கும்பல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சென்னை விமான நிலையம். வண்ண பொடிகளை கொண்டு கோலமிட்டு தோரணங்கள் கட்டி பயணிகளை உற்சாக வரவேற்ற விமான நிலைய ஊழியர்கள். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன். ஏற்கனவே 3 முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத நிலையில் 4வது முறையாக சம்மன். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது T20 போட்டி இன்று நடக்கிறது. முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் தொடரை கைப்பற்றும் முனைப்பில் களமிறங்குகிறது.